அருமையான ஆம்லேட். ஆமா, அருமையான தோசை, இட்லி, சாப்பாடு, பரோட்டா, சோறு, எல்லா சாப்பாடு சாப்பிட்டோம். இவன் என்ன பேருக்கு எத்தனை மணி சாப்பிட்டோம்? 8 மணி சாப்பிட்டோம். 9 மணி சாப்பிட்டு அருமையான தோசை நெஞ்சு மேலேயே இருக்குதுங்க. இதுல வந்து தாக்குமா? தாக்காது. அதனால ஓரமா போய் வந்தோம். சிலது வந்து வீட்டுக்கே வராது, வீட்டை பக்கம் போவாது. அதுக்கு நேரத்துல வீட்டு அடி வரும். சிலது மாடு இருக்குல்ல, சில மாடு வந்து வீட்டை பக்கமே வராது. 8 கால் மாடு தானே? 8 கால் மாடா, 2 கால் மாடு, ஏதோ ஒண்ணு வச்சுக்க. அது அடக்காத மாடெல்லாம் இருக்கு. புத்தி மாடெல்லாம் இருக்கு. புத்தி இருந்தா அது வீட்டுக்கு வரும் இல்லையா? புத்தி இருந்தா வீட்டுக்கு வரணும் இல்லையா? எங்கேயும் உங்க சாவர பில்லு வந்துச்சு. காஞ்சி போன பில்லு பச்சை உள்ள புத்தி இல்லாத மாடு தீட்டு மாடு தானே. அது வந்து பில்லு மேயாது. எங்க நாய் இரவு வைக்க கிடக்கு வர அங்க போய் அது விருப்பம். சாதி போல குட்டி சாத்தா மாரி நானா போய் அடிக்கிறேன். அந்த ஆளை போய் நான் அடிக்கிறேன். தூக்கத்துல பித்து கொண்டு போய் இங்க வந்து நின்று என்ன அடிக்கிறாங்களா? ஒரு அடிக்கு 1000 கழிதா? 1000 கழிதா? ஓரடா சாமி அமௌண்ட் பட்டு விளையாடலாம். நான் பாட்டு எழுதி கொடுக்கல, நீ தான் எனக்கு இன்சார்ஜ் எடுத்துருக்கா. இன்னும் 4 போட்டுனா போட்டுன்னா தனமால் போய் ஊர் உடஞ்சு சொல்லிட்டு ஒன்னு அடிக்கிறது ஒண்ணு வழி வர நாய் அடிக்கிறது ஒண்ணு. இவனே போயிட்டா கூட உடம்பு சாணி எடுத்து ஆஸ்பத்திரி வண்டியில் வச்சுட்டு உடம்பு சாணி எடுத்து வண்டியில் வச்சுக்கிட்டு யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு புதுக்காட்ட போய் ஓசி தள்ளிட்டு ஊரோட பண்ணு நாய்க்காது. பாரு கிடையாதுங்க. பாருலாம் வந்து உளுந்தூர்பேட்டைக்கு அந்தாண்டு போகணும். பாரு கிடைக்குன்னா உளுந்தூர்பேட்டைக்கு அந்தாண்டு போகணும். அதுவும் போகும். எடுத்துதான் பாருலாம் எவ்வளவு பாருலாம் வந்து இப்ப தனியாரா போயிட்டு இருக்குங்க. கவர்மெண்ட் தான். அங்க பாருல இருக்கிறது.
தெரியாது திங்கிறது இந்த மாதிரி ஆளெல்லாம் கண்டுபிடிச்சப்பா ஆமா ஒரு ஆளு காடான 3 ஆளை வச்சுதான் பேர் போட்ட சபையில இந்த சபையில சொல்லாமா எம்மாளுக்கு 3 முடியாது மண்டையிலாடி உங்க அம்மா காட்டை அடிக்கிட்டு போயிட்டு வா சொல்லாமா ஆமா உமாவே அந்த குருக்குள்ள வச்சிருந்தாலும் அம்மாவுக்கு 3 ஆம்படியா ஆமா அப்படி தர சொல்லு தட்டு நீ வந்து எங்க அப்பா கூட பிறந்தா எப்ப கூட பிறந்தோம் 5 பேரு 5 பேர் 9 சாப்பிடாதானே என்னதா 9 சாப்பிடாதானே இது என்ன சண்டைக்கு எம்மால போய் கேட்கணும் யாருக்கு பிறந்தோம் வந்துட்டோம் யாருக்கு பிறந்தோம் யாருக்கு பிறந்தோம் வந்துட்டோம் யாருக்கு பிறந்தா இதெல்லாம் நம்ம சொல்லி நினைக்கணும் மரபு தூர சொல்லி போக வேண்டாம் அங்க போய் ஆட்டிட்டு நிக்கிறாரு எதுக்கு ஆடுறாரு வேலை நீ கேக்குறது நியாயமான வார்த்தை ஏன் தெரு ஆட்டா தெரியுமா புனிதா மரமரம் போலாம் ஒரு புது பாப்பாங்க போலாம் மூத்துரா வீட்டுக்குள்ள ஆட்டா யாருக்கா தெரியுமா தெரியும் ஒரு பாசம் போயிடலாம் ஒரு முதுகுல போய் ஆட்டலாம் அதெல்லாம் ஒரு பக்கமா ஒரு பக்கம் பரவாயில்ல ஆட்டிக்கலாம் எங்க அப்பா தெருவுல புட்டுட்டு இப்படி ஆட்டிட்டு போனாங்க தெருவுல ஆட்ட பின்ன 10 பேர் பாப்பாங்க எனக்கு ஒண்ணும் ஆகலங்க சரி சரிங்க சித்தப்பாங்க சொல்லுகிறான ஊர்ல கட்டியாச்சு சொல்லிக்கிறாங்க நீங்க ஏத்துக்க மாட்டீங்க இருக்கா பாரு பேரு பேட்டு 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 இல்லைங்க ஐயோ பாண்டு 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 பாண்டா பத்திரமா இல்ல தெரியும் பாண்டு மகாராஜன் அவெல்லாம் மகாராஜா நாங்களாம் காவடி கம்மிட்டாங்க நீங்க காவடினா அது சொல்லி மகாராஜா மண்ணில ஆட்டி ஆட்டியதான் உங்ககிட்ட 4 வருஷமா 14 மும்பட்டு சுத்தமா இப்ப ஜீவ மரத்து வந்து இன்னும் இருக்குது கொட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கா போட்டு பின்னாடி இல்லைன்னா பின்னாடி மேல இல்ல கீழே பாட்டு மகாராஜனுக்கும் புத்தி மந்திராச்சாரிக்கும் 5 பஞ்சு பராதி கைதிகள் போட்டு அவங்க பண்ணாதீங்க நீங்க நாங்களாம் ஒரு சேனல் என்ன ஒரு சேனலா ஒரு சேனல் 2 சேனல் நாங்களாம் ஒரு சேனல் சரி தெரியுதா 5 பஞ்ச பராதி பசங்க பட்டா வாட்டம் மேல பயிர் வச்சு ஓட்டும் ஓ அப்படியா பட்டா வைக்கிறவங்க யாரு பயிர் வைக்கிறவங்க யாரு பட்டா ஒருத்தவங்க பயிர் சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க அப்படியும் போட்டா இல்ல அவனுக்கு பாரு அவன் கட்ட காட்டுக்கு 2 போட்டாச்சு அந்த பேட்டுக்கு 10 பேர் குஞ்சி 10 பேர் மாத்திரம் இல்ல ஏது பண்ணாங்க ஒருத்தவங்க குந்த எங்க அப்பாவுக்கு தாகும் 100 போட்டாட்டி நான் 100 போட்டாட்டி கட்டலாம் இந்த கம்மியாட்டுக்கு தாங்க மாட்டோம் உங்க அப்பாவுக்கு தாகும் நாங்க பெரிய மனுஷன் கட்ட வழக்கு வந்து பட்டு கொஞ்சம் கட்ட மாதிரி உங்களுக்கு தகும் அவங்களுக்கு தகாது பரவாயில்ல சொல்லுங்க கட்டாள பார்த்து பட்டு கொஞ்சம் கட்ட மாதிரி இந்த பசங்க 5 பேரு இவன் ராஜாக்கள் பிறந்தாலும் பிறந்தாள் தங்கச்சி அண்ணா அண்ணா நான் தவறு போட்டுட்டோம் சாவத்துக்கு எல்லாம் வழி காட்டுறாரு பரவாயில்ல எவ்வளோ கட்டி தான் காட்டி விட போட்டுருக்கு அப்படி பிறந்தாள் அவனை பிறந்த காட்டுல நாங்க போட்டு நீங்க நாட்டுல பிறந்தீங்க ராஜாக்கள் தத்துவம் தெரியுமா அந்த கம்மியாட்டு ஏது தெரியும் காட்டுல போட்ட பசங்க நாட்டுல போட்ட எங்ககிட்ட வர தம்பி சரி எல்லாம் வந்துட்டாங்க எல்லாத்துக்கும் போகுது எல்லாரும் புட்டம் தரப்படுங்க ஒரு நாளும் சாப்பிட்டு ஒன்று கடந்தா போகுது புண்டம் தண்ணி அவங்க சாப்பிட மாட்டீங்க வேற என்ன திங்கிறீங்க இல்ல இல்ல அவங்க தான் சாப்பிடுறாங்க நாங்களே பீத்திக்கிறோம் அது போய் நம்ம உங்க விருப்பம்
ஏங்க சுகருக்கு கட்டு சுகருக்கு நல்ல மருந்துங்க அது. எத்தனை நாள் சாப்பிட்டு பார்த்தா நல்லா போட்டு விடுங்க. இல்ல நான் சாப்பிடுறேன். இது பாருங்க. நான் ஏன் சாப்பிடுறேன்? தம்பி நாட்டு பழம் விட்டாங்களா இதுதான் செம்பு சாப்பிட்டு செம்பு ஆட்டணும் நாடு பாக கேட்டாலும் விவரம் தெரியும். வேற தெரிஞ்சு போகுது ஆளு மூணு வச்சு ஆளு ஆள் தோல் மாட பாரு கூட அதுதான் வரும் ஆளு தோல் மாடு. ஆட பிறகு உடனே மாமா என் குலகுரு எங்க சகுடி மாமா மாமா இந்த பொண்ணுக்கு இந்த அஞ்சாறு ஆடு மகனே துரியோதனா அஞ்சாறு அப்படி சொல்லி உடனே என் மாமா ஆட்டு வச்சு வார்த்தை கேட்டு இந்த பசங்களை வலிக்காது. இப்ப நீங்க இனிமே சொன்னீங்களா? அதுல போயிட்டு இல்லைன்னா பசங்க பால் குடிக்கிறாங்க. அது வலிக்குமே. அது கத்தும் இது கத்தும். வலி தாங்க முடியாது. பசங்களும் பால் இல்லைன்னு அம்மாவும் கத்துவாங்க. ஒரு விதை போட்டு முளைச்சு வருதுன்னா அது அந்த முளையில பெரிய லையும் சின்ன லையில கிடையாது. அது என்ன லை? கால் இல்லாத லையா கால் உள்ள லையா? ரெண்டு ஒண்ணுதான். ஐயோ ரெண்டு லை இருங்க. இந்த லை கால் லை இந்த லை. லையா? எந்த லையோ? கேட்டா அதனால நெல்லை எடுத்த மனிதே ஒருத்து பரவாயில்லைங்க. நல்ல பரவாயில்ல சொல்லிக்கிறாங்க. பங்காளி வாழணும் பங்காளி வாழணும். சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து ஏங்க போய் அவர் முன்னே ஏறிக்கிட்டே அந்த இருந்துல வந்து பவுர் இல்லாத வந்தாரு. இருக்கிறது அதுல கலந்தா எப்படி கூத்தாட முடியும்? என்னது பைடியா நம்ம இருந்துல பவுர் பூரா வேணும் ஆகிட்டாரு. அன்னைக்கே பவுர் இல்லாத எனக்கு பூரா பக்கத்துல வாங்கினாங்க இல்ல. ஏற்கனவே சரி ஊனு கேக்குறேன். அதுலயும் சாகவில்லை. அவங்க நீங்க ஒரு சொன்னது அதான் ஏதோ ரெண்டு ஜன்னல் ஒரு ஜன்னல் சொல்லுங்க.